இன்றைக்கி வந்து புதுசாக ஒன்று பார்க்க போகிறோம். அதாவது ஸ்டோரி ரீடிங். இவ்வளோ நாளாக வந்து நகைச்சுவை ரீடிங் பார்த்தேன். அதே நகைச்சுவை ஜோக்கு இல்லாமல் ஸ்டோரியாக ஒன்று பார்க்க போகிறோம். இது எப்படி ரீச் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அடுத்தடுத்து இதை தொடர்றதா இல்லை இப்படி யாரை கேட்டு வீட்டுக்கு போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்கலாம். நகைச்சுவை கதைகள் மனமா பணமா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. எச்சில் கையால் கூட காகம் ஒட்டாத கருமி ஒருவன் இருந்தான். செலவாகிடும் என்று அவன் வயிறு நிரம்ப சாப்பிடவும் மாட்டான். செலவாகிடும்னு சொல்லிட்டு அவன் வயிறு நிரம்ப சாப்பிடவும் மாட்டானா. கிணற்று நீர் குறைந்துவிடும் என்று தண்ணீரை கூட தாகம் தீரும் வரை குடிக்க மாட்டானா. கிணத்து நீர் காலியாகிடும்னு சொல்லிட்டு தண்ணீரை கூட தாகம் தீர குடிக்க மாட்டான். இத்தகைய அவனுக்கு மனைவியாய் வாழ்வதை விட இறப்பதே மேல் என்று விரக்தியோடு இறந்தாள் அவன் மனைவி. ஒரு முறை அந்த கருமிக்கு அவன் கருமிதனத்திற்கு சற்றும் பொருத்தமில்லாத ஒரு ஆசை தோன்றியது. இயன்றவரை அவன் அந்த ஆசையை அடக்கி கொள்ள பார்த்தான். ஆனால் முடியவில்லை. அந்த ஆசை என்ன தெரியுமா? மாம்பழம் சாப்பிட வேண்டும் என்று அவனுக்கு ஆசையான். யாரிடமோ கெஞ்சி மிகவும் மலிவான விலைக்கு அவன் ஒரே ஒரு மாம்பழத்தை வாங்கி கொண்டு வந்தான். தான் மாம்பழம் வாங்கி கொண்டு செல்வதை எவராவது பார்க்க நேர்ந்தால் பங்கு வந்து விடுவார்களே என்று அந்த மாம்பழத்தை நன்றாக துணியில் மூடி வீட்டிற்கு எடுத்து கொண்டு வந்தான். நன்றாக மூடி மாம்பழத்தை எடுத்துன்னு வராறாங்க. அக்கல் தலை வச்சுன்னு வர்றாரு. அட பாவி, அப்புறம் என்ன செய்தா என்று அவர் எரிச்சலோடு வந்தார். அட பாவி, அப்புறம் என்ன செய்தா என்று அவர் எரிச்சலோடு, நோய் முற்றினால் நீங்களே திடீரென்று இறந்து விடவும் கூடுமல்லவா? மனித வாழ்க்கை நிச்சயமானதல்லவா? அதனால் செத்த பிறகு பாடை கட்ட ஆள் தேடினால் கிடைக்க மாட்டார்களே. என்னடா இது? எங்கேயோ போயிடுச்சியா? அருமையான இதில் வந்து பாதியிலே காணாமல் போயிடுச்சு. பாதா ஐயோ, பேச்சு மாறி இருக்குதுப்பா. ஐயோ, நம்ம வேறு இது பண்ணிட்டோமா? சரி, இதை அக்யூரேட்டாக கட் பண்ணிட்டு உடனே அடுத்த இதுக்கு போகலாம். வேறு வழி கிடையாது. இன்னும் வேறு இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டு இருக்கும்போது இந்த கதை வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக தெரிஞ்சிருந்தனா நீங்கள் கமெண்டில் மென்ஷன் பண்ணிட்டு போங்க. இதை தான் சொல்ல முடியும், வேறு வழி சொல்ல முடியாது. என்ன பண்ணுறது? அருமையாக வந்துச்சுப்பா. மேற்கு எடுத்து விட்டாங்களே. அடுத்து நம்ம இதிலே வந்து ஒன்று லென்த்தியாக ஒன்று பார்க்குறோம் இல்லையா, அது பார்க்கலாம். சிரிப்பதற்கு மட்டுமே. பள்ளியில் இருந்து சீக்கிரமாக வீட்டுக்கு ஒரு மகனை பார்த்து தாய் கேட்டாள், அம்மா ஏன்டா ஸ்கூலில் இருந்து சீக்கிரமாக வந்துட்டேன்? மகன், டீச்சர் கேட்ட கேள்விக்கு நான் மட்டும்தாம்மா சரியாக பதில் சொன்னேன். அதான் என்ன மட்டும் வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. அம்மா சந்தோஷம் தாங்காமல், செல்லக்குட்டி என்ன கண்ணு அப்படின்னு கேட்குறாங்க. டீச்சர், அப்படி என்ன கேள்விடா கேட்டாங்க. மகன், 10 அடி தள்ளி நின்று என் மேலே ராக்கெட் விட்டது யாருன்னு கேட்டாங்கம்மா. அதனால் வந்து டீச்சர் என்னை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு டீச்சர் மேலே ராக்கெட் விட்டு திட்டு வாங்கினு வீட்டுக்கு வரேன். நான் அதை போய் அம்மா கிட்ட பெருமையாக தருவோம். அவங்க பெருமையாக நம்ம பிள்ளை ஏதோ பதில் சொல்லிட்டாங்க பொழுது, அதனால் சீக்கிரம் வீட்டுக்கு அமைச்சிட்டாங்கன்னு நினச்சின்னு அவங்க அலப்புற குத்து விட்டுக்கிறாங்க. இதேமாதிரி நிறைய பேர் இருப்பாங்க பொழுதுவா. ஐயோ, நம்ம தொடர்ந்து வீடியோ பார்த்துங்க. தேங்க்யூ டு ஆல். பாய். நான் புக்கு வாங்கி வச்சு அடுத்த வீடியோ வந்து தெளிவாக படித்து காட்டுறேன் உங்களுக்கு கதைகளை. பாய்.